ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து மைசூர் பாகு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். கடலை மாவை வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துக்கணும். நான் அடுத்த அடுப்பில் வந்து புதுசாக வெண்ணெய் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ புதுசாக காய்ச்சக்கூடிய நெய்யில் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லா சுவையும் மணமும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வச்சுருக்கேன் நான். ஒரு பங்கு கடலை மாவு அப்படின்னா 2 பங்கு சர்க்கரை, 2 பங்கு நெய். இதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது. பட் நம்மளோட இனிப்பு சாப்பிடக்கூடிய தன்மையை பொறுத்து 2.5 பங்கு 3 பங்கு கூட சர்க்கரை சில பேர் போடுவாங்க. அதே மாதிரி நெய்க்கு பதிலன் வந்து நெய் 2 பங்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் 1.5 பங்கு எண்ணெய், 1.5 பங்கு நெய், 1/2 பங்கு நெய் எண்ணெய் அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஆயிலாக சேர்த்துக்கணும், வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கணும். கடலை எண்ணெயெல்லாம் சேர்த்திங்கன்னா கடலை எண்ணெய் வாசனை அடிக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்க்கக்கூடாது. ஸோ முழுமையாகவே வந்து 2 பங்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதுமாதிரி வறுத்து வச்சுக்கணும். எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பங்குக்கு நான் 2.5 பங்கு சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ அந்த சர்க்கரை நனையிற அளவு தான் தண்ணி விடணும், மூழ்கிற அளவு கிடையாது. நனையிற அளவு தண்ணி விட்டால் சீக்கிரமாக பாகு வந்துடும். ஸோ அந்த அளவு விட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை கரையட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவை வந்து நெய் விட்டு கரைச்சிக்க போகிறோம். பாதி நெய்யில் கரைச்சிக்கோங்க, பாதி நெய் வந்து கிளறும் போது தேவைப்படும். இந்த மாதிரி கரைக்கிற சமயத்தில் நீங்கள் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி கூட நெய்யும் ஆயிலும் சேர்த்து கூட நீங்கள் இந்த கடலை மாவை கரைச்சி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் எதில் நீங்கள் வந்து பீசஸ் கட் பண்ண போகிறீங்களோ அந்த தாம்பாளத்துலேயும் எண்ணெய்லாம் தடவி ரெடியாக வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளேயும் நம்மளோட சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பாகுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வரணும். அப்போ தான் அந்த பாகு பதம் வந்து வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த பாகு பதத்தை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், வரல. நம்ம 2-3 தடவை தொட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வர இந்த பாருங்கள், இப்போ வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங் தான், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாகு பதம், அந்த பதம் வரணும். சர்க்கரை பாகு அந்த மாதிரி பதம் வந்த உடனே கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை அதில் விட்டுடணும். இது மாதிரி கரைச்சி விட்டு கிளறும் போது ஒரே ஆளே கிளறிடலாம். தூவி கிளறும் போது ஒருத்தர் தூவணும், ஒருத்தர் வந்து கிளறணும். அதே சைமல்டேனியஸாக எண்ணெயும் பக்கத்துலேயே சூடு பண்ணி விடுவாங்க. அது ஒரு மெத்தடு, அந்த மாதிரியும் செய்யலாம். பட் கூட ஆள் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி செய்யலாம். இல்லாத பட்சத்தில் இந்தமாதிரி கரைச்சி விட்டு கிளறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ கிளறிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை பாகில் வந்து இந்த நெய் கலந்த கடலை மாவு வேக தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வேக தொடங்கும் போது தான் அது கெட்டியாகும். இப்போல்லாம் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ கூட நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கெட்டியாக தொடங்கின உடனே ஹையில் வைக்கக்கூடாது. ரொம்ப மீடியம் இல்லாட்டினா ஸ்லோ குக்கில் கூட போட்டுருங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்து கெட்டியாக தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் அடியில் பிடிக்க தொடங்கிச்சுன்னு சொன்னால் உடனே பக்கத்தில் நெய் வச்சுட்டு எடுத்து விட்டு கிளறணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கணும் இந்த மாதிரி மைசூர் பாகுலாம் செய்யும் போது.
அடி பிடிக்க தொடங்கிச்சுன்னு சொன்னால் உடனே நம்ம அப்பப்போ நெய் சேர்த்துக்கணும். நம்ம நெய் விட விட அந்த நெய்யை இழுத்துட்டு நல்லா வேகும் மாவு. எவ்வளோ நெய் விட்டாலும் அது வந்து நல்ல மாவு வந்து இழுத்துட்டு கிளற கிளற இழுத்துட்டே இருக்கும் நெய். அப்போக்கிப்போ நல்லா வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் வந்து அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இவ்வளோ நெய்லாம் விட்டு பண்ணுறோம், அது டக்குன்னு அடி பிடிச்சிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டே இருக்கணும். அதே சமயத்தில் நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்போ தெரியுதுங்களா, நல்லா கெட்டியாகிடுச்சு. முந்தையோட இப்போ வந்து நல்ல பதம் வந்து நல்லா செட் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி கெட்டியானதும் கிளறி விடும்போது இப்படி உள்பக்கம் விடும்போது அப்படி நல்லா பூரிச்சு வரும். அப்படி பூரிச்சு வந்துச்சுன்னு சொன்னால் எடுத்து தாம்பாளத்தில் கொட்டிடணும் உடனே. சரிங்களா? அந்த பதத்தை மட்டும் கவனமாக பார்க்கணும். தவற விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப கெட்டியாகிடும். மைசூர் பாகு வந்து அப்புறம் சுற்றி வச்சு தான் உடைக்கணும், அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு முன்ன எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் பீஸ் போட வராது. ஸோ கரெக்டாக கொஞ்சம் கவனமாக இந்த ஸ்டேஜில் நம்ம அதை கிளறி விட்டுட்டே பார்த்துட்டே இருக்கணும். கிளறி இப்படி விடும்போது அப்படி நல்லா பொரிச்சு ஒரு மாதிரி நிற வர மாதிரி ஒரு மாதிரி நல்ல உங்களுக்கே தெரியும், அது ஒரு மாதிரி ஒயிட்டாக இதாக வரும். அந்த மாதிரி வந்தவுடனே டக்குன்னு எடுத்து கொட்டிடணும். கார்த்திகை வருது. கார்த்திகைக்கு பொரியோட ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க நிறைய பேர். நீங்கள் இதை பார்த்துட்டு இதே போல் நீங்களும் மைசூர் பாகு செஞ்சு பாருங்கள். தெரியுதுங்களா? அந்த பாருங்கள், இப்படி எடுத்து விடும்போது இந்த இடத்துல பாருங்கள், நடுவில் பாருங்கள், ஒரு மாதிரி ஒரு ஃப்ளஃபியாக ஒரு நுரைச்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்து தாம்பாளத்தில் இருக்க நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டிடணும். கொட்டி நல்லா சமப்படுத்திடணும். மேலாக சும்மா ஒரு ஸ்பூன் சர்க்கரை தூவுறேன் நான். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு சூட்டோடையே நீங்கள் பீசஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஆறின உடனே பீசஸ் தானாகவே இந்த மாதிரி அழகாக உடைக்கிறதுக்கு வந்துடும். ஒரு டம்ளருக்கு கிட்டத்தட்ட இந்த பீஸ் அளவு வந்து ஒரு 20லேருந்து 25 வரும். ஸோ நம்மளோட
மைசூர் பாகு செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.